அம்மன் சுதா மேடம் அவர்களே அன்புடன் அழைக்கின்றோம். ஓம் ஸ்ரீ ஹரி ஓம் குருப்பியோ நமக. குரு வாழ்க குருவே துணை. எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய குபேலக்கரசில் அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும், என்னை ஆன்லைன் மூலியமாக வெளிக்காட்டி கொண்டிருக்கும் கரூர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிர்வாகிகளுக்கும் நன்றியையும் பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஜோதிடம் இன்னைக்கு காலையிலேருந்து எல்லாருமே சிறப்பாக பேசிட்டாங்க. திருமணம், 5ஆம் பாவம், குழந்தையை பற்றி பேசிட்டாங்க மேடமு, நம்பர்ஸை பற்றி பேசிட்டாங்க. எல்லா விதமான இதுலேயும் எல்லாரும் இன்றைக்கி சுக்கரனை பற்றி அதிகமாக பேசிட்டாங்க. ஹோரை பற்றி சுக்கரன் செந்தில் சார் பேசினார். அனைத்து விதமான இதுகளையும் நம்ம நண்பர்களும் பேசி முடிச்சிட்டாங்க. பொதுவாக வந்து ஜோதிடரை வந்து எப்படி அணுகணும் அப்படிங்கிறது வந்து இன்னும் மக்களுக்கு தெரியறதே இல்லை. நான் நேரடியாக பார்க்குறப்ப பார்த்தோன்னா வர்றாங்க, நம்ம வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம அவங்ககிட்ட சொல்லுவோம். ஆனால் அதை அவங்க கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினச்சி வர்றாங்களோ அதை வந்து நம்மகிட்ட ஓகே வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வர்ற வாடிக்கையாளர்லாம் இருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்காகத்தான் ஜோதிடர் அத்தனை பேருமே உட்காந்துருக்காங்க. அவங்கள ஒரு நல்ல வழிகாட்டியாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்களாகட்டும், அதற்குண்டான வழிபாடுகளாகட்டும், அவங்கள வந்து பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அவங்கள பேச விடாமல் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்காம அந்த இடத்துல போகுது. அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் அவங்ககிட்ட வந்து இப்படி எனக்கு என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும், திருமணம் அப்படின்னு கேட்கும்போது எந்த மாதிரி வரன் அமைஞ்சிக்கிட்டா என்னோட பையனுக்கோ பொண்ணுக்கோ நல்லா அமையும் அப்படின்னு கேட்கணும். குழந்தை சம்மந்தமாக கேட்குறாங்களா, எப்போ வந்து குழந்தை கிடைக்கும், அதுக்கு என்ன வழிபாடு அப்படிங்கிற மாதிரி முறை கேட்கணும். படிப்பு சம்மந்தமாக கேட்கும்போது என்ன துறையில் படிக்கலாம், எப்படி நாங்கள் எந்த துறையை நாங்கள் தேர்ந்தெடுத்தால் எங்கள் குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு வகை கேளுங்க. ஏன்னா படிப்பு சம்மந்தமாக அப்படிங்கும்போது ஒரு படிப்பு படிச்சிருப்பாங்க, வேலைக்கு போக முடியாது. அது சம்மந்தப்பட்ட வேலைக்கு போகாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் வந்து என்ன துறை தேர்ந்தெடுத்தால் படித்து பின்னாடி வந்து அது வந்து நமக்கு தொழிலாக அமையக்கூடிய ஒரு ஜீவனம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அமைப்பாக அமையுதோ அது சார்ந்த படிப்புகளை நீங்கள் படிச்சுக்கலாம். அதே மாதிரி இடம், சொத்து, வீடு, வாகனம், வண்டி இந்த மாதிரி வாங்குறது வந்து நீங்கள் கேட்கும்போது, இப்போ எனக்கு வாங்குறதுக்கு உண்டான நல்ல நேரம் இருக்கா, யோகம் இருக்கா, இதை நான் எப்போ செஞ்சால் நல்லாயிருக்கும், நான் எப்போ வீடு கட்டினா எனக்கு நல்லாயிருக்கும், கட்டின வீடு வாங்கலாமா இல்லை இடம் வாங்கலாமா, வாங்கி கட்ட முடியுமா, என்ன அமைப்பு இருக்குன்னு கேளுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சொந்த வீடு அப்படிங்கிற மோகத்தில் வந்து நிறையா என்ன செஞ்சிடறாங்கன்னா, இடம் வாங்கினோடனே டக்குன்னு வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. எல்லாத்துக்குமே வீடு கட்டணும்னு, சொந்த வீடு இருக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் அவங்க வந்து டக்குன்னு முடிவு எடுத்துடுறாங்க. சீக்கிரமாக வந்து முடிவெடுத்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவசரப்பட்டு ஒரு இடம் வாங்கி, அவசரப்பட்ட லோன் வாங்கி கட்டிடுறாங்க. வீடு வந்து நிறைய நபர்களை வந்து முடிச்சு விட்டுருக்குது. வீடு கட்டினதுக்கப்புறம் தான் அவங்க நிறைய பொருளாதார இழப்பாகட்டும், தொழில் இழப்பாகட்டும், கடன்கள் வாங்கி சமாளிக்க முடியாமல் சிரமங்கள் ஆகட்டும், இந்த மாதிரி வந்து நிறைய சந்திச்சிருக்காங்க. அப்போது நமக்கு 4ஆம் இடம் நல்லா இருக்கா, நம்ம வீடு கட்டக்கூடிய யோகம் இந்த நேரத்தில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து ஒரு ஜோதிடர், ஏன்னா பல லட்சங்கள் கோடிகள் செலவு பண்ணி வீடு கட்டுறோம். அப்போ ஒரு ஜோதிடருக்கு ஒரு 500 ரூபா 1000 ரூபா கொடுத்துற தப்பில்லை. போய் அவங்கள நம்ம ஜாதகத்தை கொடுத்து, எனக்கு இந்த வாய்ப்பு இருக்கா, நான் எப்போ ஆரம்பிச்சுக்கலாம், எனக்கு எந்த டைமில் ஆரம்பித்து கட்டுனா நல்ல யோகம் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான வீடும் நிரந்தரமான அமைப்பும் வரும். அது இல்லாமல் கட்டணும்னு நிறைய பேர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கட்டணும்னு நினச்சாச்சு கட்டிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய சிரமங்களையும் சங்கடங்களையும் இன்னும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் பொறுமையாக வந்து இந்த 4ஆம் இடம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை கேட்டு நல்லபடியாக வீடு அமைச்சு நல்லபடியாக இருக்கணும்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிறேங்க. 5ஆம் இடம் அது குழந்தை வந்து எனக்கு வந்து கேட்கணும். குழந்தை வந்து இப்போ கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருக்குது, ஏதாவது கோயில் வழிபாடு செய்யலாமா, இல்லை எந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு கேட்டுக்கலாம். இதில் வந்து 3 வகை இருக்குது. இப்போ நிறைய கிளைண்ட்டு மேடம் சொன்ன மாதிரி குழந்தை சம்மந்தமாக தான் கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா இப்போ திருமணம் பண்ணுறவங்கள என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இப்போ வேண்டாம் குழந்தை, உடனடியாக குழந்தை வேண்டாம், 1 வருஷம் தள்ளி வைக்கலாம், 3 வருஷம் தள்ளிக்கலாம், இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுறாங்க. இவங்க நினைக்கிற நேரத்துலலாம் குழந்தை கிடைக்காது. குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த காலகட்டம் இருக்கும் காலத்தில் தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆன காலகட்டத்தில் அவங்க தள்ளிட்டாங்க, இந்த மாதிரி வேணான்னு இது பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்புறம் அது ரொம்ப தள்ளி போகுது. 3 வருஷம் தள்ளி போகும். 3 வருஷம் தள்ளி போகும்போது அந்த நேரத்தில் அவங்களுக்கு கோச்சாரம் சப்போர்ட் பண்ணணும், அவங்க ஜாதகத்தில் தசாபுத்தி சப்போர்ட் பண்ணணும். அப்படி சப்போர்ட் பண்ணால் தான் குழந்தை கிடைக்கும். இவங்க நினைக்கிற நேரத்துலலாம் குழந்தை கிடைக்காது. அப்புறம் குழந்தை அப்படிங்கிற ஒரு ஏக்கம்
ரொம்ப கொடுத்துரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ பெண்கள் எல்லாம் திருமணமானா உடனே குழந்தை இருந்தால் சந்தோஷமாக வச்சுக்குங்க, சந்தோஷமாக வளர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வேண்டாம் அப்படின்னு தள்ளி போடாதீங்க. அது வந்து ரொம்ப சிரமங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்துரும். அடுத்து வந்து 6ஆம் இடம் வேலை. 6ஆம் இடம் அப்படிங்கும்போது வேலை சம்மந்தப்பட்ட கேள்வி, கடன்கள் சம்மந்தப்பட்ட கேள்வி, நோய்கள் சம்மந்தப்பட்ட கேள்வி. இப்போ நமக்கு வந்து இப்போ பெரும்பாலான மக்களுக்கு வந்து உணவு முறை பழக்கங்கள் இதெல்லாம் சரியில்லாதனால எல்லாருமே ஒரு பேஷண்ட்டாக தான் இருக்கும். ஏதோ ஒரு மாத்திரை இது மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதில் வந்து அந்த தசாபுத்தி காலங்கள் நடக்கும்போது நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைகளை தரும். வேலை சம்மந்தப்பட்ட கேள்வியில் வந்து கேட்கலாம். வேலை எங்கே அமையும், தூரம் அமையுமா, கிட்ட அமையுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கலாம். இல்லை எனக்கு அடிமை தொழில் தானா, இல்லை ஒரு உயர் போஸ்டிங் ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய வேலையா, என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த மாதிரி அமைச்சிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா சிலர் என்னம்பாங்க, தூரமாக வேலை கிடைச்சா போக மாட்டேன், குடும்பத்தை விட்டு போக மாட்டேன், அப்படிலாம் கிடையாதுங்க. நமக்கு என்னென்ன கிரகம் சம்மந்தப்படுதோ அது சம்மந்தப்பட்ட இடத்துல தான் வேலை. பக்கமாக தூரமாங்கிறது கிரகங்கள் தான் முடிவு பண்ணுறாங்க, நம்ம முடிவு பண்ண முடியாது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜாதகத்தில் உள்ள கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி தூரமாக வேலை அமையினா சந்தோஷமாக போயிருங்க. அதுதான் உங்களுக்கு வளர்ச்சியும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இந்த மாதிரி அமைச்சிக்கணும். அப்புறம் கடன் தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருக்கும். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா உடனே அடையுமா, இல்லை எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படிம்பாங்க. இது கடன் வாங்கும்போது யோசிக்கணும். ஏன்னா 6ஆம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் கண்டிப்பாக கடன் வாங்குவாங்க. இவர் போய் 6ல் இருக்கும்போது வேலை இந்த மாதிரி போவாங்க. இப்போ கடன் வாங்குறாங்க அப்படின்னா நமக்கு அந்த தசாபுத்திகள் நடக்கும். இப்போ பொதுவாக புதன் திசையெல்லாம் நடந்துச்சுன்னா கடன் வாங்க வைக்கும். 6ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்ததுன்னா வாங்க வைக்கும். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, யோசிக்காமல் எல்லாத்துலேயும் போய் வாங்கி மாட்டிடுறது. நீங்கள் வருஷக்கணக்காக வாங்கின கடன்கள் ஜோதிடர்கிட்ட வந்து ஒரே நாளில் அடையணும்னு கேட்குறது, பல பிரச்சனையில் வர்றது. வந்துட்டு என்ன கேட்குறது, எனக்கு கடன் சீக்கிரம் அடையணும், நாளைக்கே அடையணும், சீக்கிரமாக அடையணும் அப்படின்னு கேட்குறது. நீங்கள் பல வருஷமாக வாங்கினது போய் ஒரே நாளில் அடையுமா? அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். அதுக்கு வழிபாடுகள் செய்யணும். வழிபாடுகள் செஞ்சு இனிமேல் கடன் வாங்காமல் இருக்கணும். நம்மளுடைய கடன் வாங்காமல் இருந்தாலே நமக்கு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும். நம்மளுடைய 6ஆம் இடம் வளர்த்துருச்சுன்னா வேலைக்கு போகலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை நான் வேலைக்கு போக மாட்டேன்னு தொழில் வைப்பாங்க. தொழில் வச்சோன்னா அது கடன் ஆயிரும். கடன் ஆகும்போது அதை கடனை கட்டுறதுக்கு சிரமப்படுவாங்க. இந்த மாதிரி வேலை செய்யும். நோய்கள் எடுத்துட்டோம்னா 6ஆம் இடத்த அதிபதி தசாபுத்திகள் கோச்சாரத்தில் கிரகங்கள் வரும்போது இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும். அப்போ வந்து நம்ம என்ன கிரகமோ அதுக்கு தகுந்த வழிபாடு முறைகள் ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ புதன்னா பச்சிலை வைத்தியம், ஹோமியோ இந்த மாதிரி போகலாம், சித்தாவுக்கு போகலாம், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சூரியன்னா அலோபதி இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கலாம். சுக்கிரன் அப்படின்னு எடுத்தோம்னா மலர் மருத்துவம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் சனினா எண்ணெய் வைத்தியம், இந்த சனி பகவான் அப்படின்னா எண்ணெய் வைத்தியம், இந்த மாதிரி நாட்டு வைத்திய முறைகள் இந்த மாதிரி முறைக்கு போகலாம். இந்த மாதிரி நம்ம கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டெல்லாம் இருக்குது. அப்போது நீங்கள் ஜோதிடர் அணுகுனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த முறைக்கு போங்க, இதுக்கு போனீங்கன்னா சீக்கிரம் சரியாகும், இடத்த மாற்றி பாருங்கள், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு 2 ஹாஸ்பிட்டல் பாருங்கள். ஏன்னா அந்த கிரகத்தை வச்சு அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது நீங்கள் அதை பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல உடல் ரீதியான முன்னேற்றமும் மாற்றமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் அப்படின்னு எடுக்கும்போது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில், அதுவும் எங்கள் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற ஊரில் வந்து திருமணம் ஆகலை அப்படிங்கிற கேள்வி தான் நிறைய இருக்குது. திருமணம் இல்லை. அது பசங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, பிள்ளைங்கெல்லாம் பாதிக்கப்படுறதில்ல. பசங்க தான் எல்லாம் ஆக மாட்டேங்குதுன்னு 30க்கு மேலே 35 வரைக்கும் எல்லாம் சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ பெண்கள்லாம் வந்து எல்லாம் 2 டிகிரி படிச்சுட்டாங்க, வேலை இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பொருள் தேடணும், குடும்பத்தை பார்க்கணும், எல்லாம் வீடு வாசல் அமைக்கணும், சொத்து வாங்கணும் அப்படிங்கிறதுனால ஓரளவு படிச்சுட்டு அடுத்து தொழில் வேலை இந்த மாதிரி போயிடுறாங்க. பெண்கள் வந்து அப்படி இல்லை. அடுத்து அவங்கள 2 டிகிரி அப்பா அம்மா வந்து 1 டிகிரி படிக்க வைக்கிறாங்க. பெண்கள் நல்லா படித்தா மறுபடியும் 1 டிகிரி படிக்க வச்சு வேலைக்கு போயிடுறாங்க. பொதுவாக எதிர்பார்ப்பு பெண்களிடம் எப்படி இருக்குது அப்படின்னா, நான் எங்கிட்ட வந்த வாடிக்கையாளர்களெல்லாம் வச்சு தெரிஞ்சுக்கிட்ட விதம் எப்படின்னா, பெண்கள் வீட்டில் கேட்குறாங்க, பையன் சின்ன வயசு இருக்கணும், அழகாக இருக்கணும், வாடகை வருமானம் வரணும், வேலைக்கு போகணும், வீடு டார்ச் வீடு இருக்கணும், விவசாயமும் ஒரு 5 ஏக்கருக்கு மேலே 10 ஏக்கர் இருக்கணும், இடம் இருக்கணும், இப்படி கேட்குறாங்க.
இறைவன் வந்து எல்லாத்தையுமே எல்லாத்துக்கும் கொடுத்துட்டா அவங்க எதுக்கு இருக்கிறாங்க? சொல்லுங்க. இறைவன் வந்து இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுத்துட்டா அப்புறம் என்ன வேலை இருக்கு? நம்ம பிறந்த பயன் என்ன? ஏதோ ஒன்று தான் கொடுப்பாரு. இப்போ 2ஆம் பாவம் அப்படின்னா குடும்பத்தை கொடுத்தா பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டாரு. 4ஆம் இடம் அப்படின்னா சொத்தை கொடுத்தாருன்னா சுகத்தை கொடுக்க மாட்டாரு. இதுதான் 6ஆம் இடம் அப்படின்னா நல்ல வேலையை கொடுத்துருவாரு, நோயை கொடுத்துருவாரு. இப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்போது வேலைக்கு நல்ல வேலைக்கு போகிற பையன்கிட்ட என்ன இருக்கும்? வீடு இருக்கிறது பெரிய விஷயம். ஒரு கொஞ்சமாக இடம் இருக்கும். ஏன்னா அவங்க படிக்க வச்சுருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா நல்லா படிக்க வச்சுருப்பாங்க. அந்த பையன் ஒரு நல்ல போஸ்டிங்கில் போயிருப்பான். இனிமேல் வந்து தான் அவன் வீடு வண்டி வாசல் வாகனம் சொத்து எல்லாம் சம்பாதிக்கணும், அந்த மாதிரி இருக்கும். இடம் இருக்கிற பையன் படிச்சிருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு சொத்து எல்லாமே இருக்குது, வீடு இருக்குது, படிப்பு இருக்காது. அப்போ என்ன பண்ண முடியும்? அது இருக்காது, இது இருக்கும். இப்படி தான் மாறி இருக்கும். அடுத்து வந்து பொதுவாக நான் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அவங்க ஜாதகத்தில் என்ன கொடுப்படை இருக்குது பாருங்க. ஃபஸ்ட்டு அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ பெரிய வசதியாக இருந்தாலும் சரி, வசதி கம்மியாக, எந்த ஒரு ஜீவனுக்கும் திருமணம் இல்லை அப்படிங்கிறது இறைவன் நிர்ணயிக்கப்படலை. கொடுக்குறாரு, எல்லாத்துக்குமே வாய்ப்பு வந்து கொடுக்குறாரு. அதை நாம் பயன்படுத்துறதில்லை. அதுதான் மெயின் காரணம். உங்கள் ஜாதகத்தில் என்ன கொடுப்பனை இருக்குது? நமக்கு வந்து படித்த மாப்பிள்ளை வருமா, சொத்துள்ள மாப்பிள்ளை வருமா, தொழில் செய்கிற மாப்பிள்ளை வருமா, அப்படி பார்க்கணும். அந்த அமைப்பு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துருமே, ஏன் வராமல் போகுது? அப்போ நம்ம ஜாதகத்தில் பார்க்கணும். பொதுவாக வந்து எல்லாருமே சொல்கிறாங்க 2-7 பார்க்கணும். 2 குடும்பம் இருக்கா, 7 கலஸ்திராமயமானு பார்க்கணும். 2-7 கெட்டு போச்சு. நீங்கள் வருஷக்கணக்காக மாப்பிள்ளை தேடிட்டு தான் இருக்கணும், தேடி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதை மாற்றி அமைங்க. 2-7 நல்லா இருக்கிற பையனுக்கு கொடுங்கன்னு நம்ம பொருத்தம் போட்டு கொடுத்தோம்னா வசதி இல்லைங்கிறாங்க. உங்களுக்கே திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இல்லைன்னு வருது. நாம் நல்ல ஒரு ஜாதகம், இது நேற்று கூட நான் பொருத்தம் போட்டு கொடுக்குறேன். அந்த பொண்ணுக்கு 2ஆம் இடம் கெட்டு போச்சு, 7ஆம் இடம் கெட்டு போச்சு. குடும்பஸ்தான அமையில 3-4 வருஷமாக பார்க்குறாங்க. அமையிலின்னு வருத்தப்படுறாங்க. அமையாது. நாம் வர்ற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அப்போது 2-7 நல்லா இருக்கிற ஒரு பையனுக்கு நான் பொருத்தி கொடுக்குறேன். குடும்பம் நல்லா அமைஞ்சிரும், நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கிரக அமைப்பெல்லாம் வச்சு ஓகே பண்ணி கொடுக்குறேன். அவங்க என்னங்கிறாங்க, வசதி இல்லைங்க, சொத்தே 1 ஏக்கர் தான் இருக்குது, 2 பையன், ஆளுக்கு 50 சென்ட் தான் வரும், வேலைக்கும் போகலிங்க, தொழில் செய்கிறாப்புல, இது எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு இப்போ 28 ஆயிடுச்சு. இப்போ நான் சொன்னேன், இது அமைப்பு வந்து இப்படி தான் இருக்குது, நீங்கள் தான் புரிஞ்சு வர்ற ஜாதகத்தை பார்த்து அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். பொதுவாக வந்து பெற்றவங்ககிட்ட சொல்கிறது, அமைப்பு என்ன இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து சில ஜாதகங்களில் வந்து 2ஆம் தாரமாக கொடுங்கன்னு இப்போல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அப்படி தான் அமைப்பு இருக்குது. சில ஜாதகங்கள் பார்க்கும்போது அவங்க ஜாதகத்தில் இவங்களுக்கு வந்து 2ஆம் தார அமைப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இப்போ யாருமே அதை ஏற்றுக்கக்கூடிய பசங்களாகட்டும் பிள்ளைங்களாகட்டும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் இல்லை. ஏன்னா அந்த காலத்துல செஞ்சாங்க, செய்யாமையில யாரும் இல்லை. 2வது கணவன் 2வது வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சொல்கிறதுக்கு பயம், நமக்கு சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அமைப்பு அப்படி தான் இருக்குது. நீங்கள் இது மாதிரி அது முதல்ல அமைக்கிற திருமணமே 2வது நடக்கிற பையனுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க சிறப்பாக இருப்பாங்க. அது நாம் சொல்ல பயமாக இருக்குது. நம்ம அப்படியே மறைச்சி சொல்லுவேன். அது அவங்க பயன்படுத்திக்கிற முறைகளை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா கிரக அமைப்பு அப்படி இருக்கும்போது நம்ம அதை மறைச்சி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்புறம் கல்யாணம் பண்ணுவாங்க, டக்குன்னு பண்ணிவிட்டு அப்புறம் இப்படி ஆயிடுச்சுன்னு ஒடியேறுவாங்க. அப்படி என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் ஜோதிடரை பார்த்து தான் செஞ்சோம்பாங்க. ஜோதிடர் நாம தான் மாட்டிட்டு முழிக்கிறதா இருக்குது. ஏன்னா வழிகாட்டுறது வந்து 7ஆம் இடம் திருமணம் அப்படின்னம்னா புரிஞ்சுக்குங்க. உங்கள் ஜாதக அமைப்பில் எல்லாத்துட்டையும் நான் சொல்கிறது அதுதான், ஜோதிடரை கட்டாயப்படுத்தாதீங்க. உங்கள் ஜாதக அமைப்பு என்னன்னு ஃபஸ்ட்டு கேளுங்க. நீங்கள் கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளையோ பொண்ணோ அமைங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதுதான் நல்லது. ரொம்ப பார்க்காதீங்க. ரொம்ப பார்த்தா நம்ம திருமணமே பண்ண முடியாது. ஏன்னா யார்கிட்டையுமே எல்லாமே நிறைய வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. ஏதோ ஒரு குறை இருந்துட்டு தான் இருக்கும். ஓகே, நார்மலாக நல்ல பையனா, ஓரளவுக்கு சொத்து இருக்குதா, ஓகே கொடுத்துடலாம், அவ்வளோதான். மற்றபடி ஒரு சுழற்சி வரும்போது பொருளாதார ரீதியாக ஏற்றம் கொடுக்கும், இறக்கத்தையும் கொடுக்கும். அதெல்லாம் கடந்து தான் வந்தாகணும். அதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. பொருத்தம் பார்க்கும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னா, 2 பேரும் எந்த பிரச்சனை கஷ்டங்கள் வந்தாலும் ஒற்றுமையாக அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்களா, அந்த கிரகம் பிரியாமல் இணைச்சி வச்சுருக்குங்கிறத மட்டும்தான் ஜோதிடர் பார்த்து சொல்ல முடியும். வசதியாக இருப்பாங்களா, அதெல்லாம் அந்த தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி மாறும்போது வந்து ஏற்றம் இறக்கம் வந்தே தான் தீரும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும். இதுதான் முறை. இதை பார்த்து இது பண்ணிக்கிங்க. 8ஆம் இடம் அப்படிங்கும்போது திடீர் அதிர்ஷ்டம், இதை எடுத்துக்கலாம்.
விபத்து, கண்டம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம பாசிட்டிவாகவே சொல்லலாம். 8ஆம் இடம் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள், நம்ம வெளியே போகிறது, நம்ம ஊரை விட்டு வெளியே போகும்போது நல்ல மாற்றம், முன்னேற்றம் இந்த மாதிரி கிடைக்கும். அதனால நம்ம 8ஆம் இடத்தை நெகட்டிவாக பார்க்காம பாசிட்டிவாக மாற்றிக்கணும். அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டங்கள், வெளியூர், அந்நிய மொழி பேசுகிற பக்கம் இந்த மாதிரி போகும்போது நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கும். இருக்கிற இடத்துலையே இருந்து சிரமங்கள், கஷ்டங்களையும், அவமானங்களையும், சங்கடங்களையும் பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். அதனால் மாற்றம் பண்ணிக்கும் போது அவங்களுக்கு அது திடீர் அதிர்ஷ்டமாக மாறிடும். அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுக்குங்க. 9ஆம் இடம் பாக்கியம். பாக்கியம் அப்படிங்கும்போது 9ஆம் இடம் நல்லா இருந்துச்சுனாலே எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைச்சிடும். அது ஒவ்வொரு பாவத்துக்கும் பாக்கியத்தை பார்த்தோம் அப்படின்னாலே அது கிடைக்குமா கிடைக்காதான்னு ஈஸியாக தெரிஞ்சிடலாம். இப்போ 2ஆம் பாவத்துக்கு 9ஆம் இடத்தை இயக்குங்க. 2ஆம் பாவம் தனம், குடும்பம், வாக்கு, அதுக்கு 9ஐ இயக்குங்க. 9ஆம் அதிபதியை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. அதன் ரீதியாக உங்களுக்கு வந்து நிறையா வருமானங்களும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கும். 2ஆம் பாவத்தில் என்னென்ன கிடைக்கணுமோ அதை 9 அதுக்கு 9ஐ இயக்குங்க, ஈஸியாக கிடைச்சிடும். அதே மாதிரி நமக்கு என்ன வேணுமோ, சொத்து வேணுமா 4க்கு 9ஐ இயக்குங்க, அது நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி குழந்தை வேணுமா 5க்கு 9ஐ இயக்குங்க, அது கொடுக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பாக்கியம் 9ஐ இயக்கும் போது நமக்கு எந்த பாவம் நம்மளுக்கு கிடைக்காம இருக்குதோ அந்த பாவத்துக்கு 9ஐ இயக்கும் போது அது நல்ல பலனையும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்தே தீரும். அடுத்து வந்து இது வந்து 9ல் நிறைய சொல்லலாம். ஆன்மீகம் சொல்லலாம், குருமார்களை சொல்லலாம், அப்பாவை சொல்லலாம், இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அது இப்போதைக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு வரேன். அடுத்து வந்து 10 அப்படிங்கும்போது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதுதான் இப்போ நிறைய இதுதான். நேற்று கூட என்கிட்ட ஒரு பையன் வந்தான். 10 தொழில் செய்யணும். யாருமே வேலைக்கு போய் அடிமையாக இருக்கிறதுக்கு, லேபராக இருக்கிறதுக்கு விரும்பலை. எல்லாருமே ஓனராக தான் இருக்கணும். எல்லாம் கடை வச்சிடணும், எல்லாம் தொழில் செஞ்சிடணும், எல்லாருமே முதலாளியாக இருக்கணும். அப்போ யார் தான் வேலையாளாக இருக்கிறது? அதுதான் எனக்கு தெரியல. அப்போது 10ஆம் இடம் தொழில் அப்படிங்கும்போது 6 வலுத்து 10 வலு குறைஞ்சிட்டாருன்னா அவன் வேலைக்கு தான் போவான். 10 வலுப்பெற்று 6 வலு குறைஞ்சா தொழில் செய்யலாம். நம்ம ஜாதகத்தில் தொழில் செய்யும் அமைப்பு இருக்கா? அதை பாருங்க. உனக்கு அந்த யோகம் இருக்கா? தொழில் செஞ்சால் நான் ஜெயிப்பனா? தொழில் செய்ய இப்போ எனக்கு யோகம் இருக்கா? பார்த்து அதுக்கப்புறம் தொழில் செய்யுங்க. தொழில் செய்ய இதில் வந்து தொழில் நிறையா இருக்குது. நீ சின்னதாக செஞ்சால் நல்லா இருப்ப அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும், பெருசாக செஞ்சால் நல்ல அமைப்பு அப்படின்னு இருக்கும். நான் கேட்டேன், அந்த பையன்கிட்ட ஒரே கேள்வி கேட்டேன். நீ 6 மிஷின் வச்சு வேலை செஞ்சியா, நல்லா இருந்தியா அப்படின்னு கேட்டான். ஆமாம், அப்போ நல்லா இருந்தேன். இப்போ என்ன பண்ண? இப்போ வந்து 15ஆக மாற்றினேன், அதுலேருந்து எனக்கு ஓட மாட்டேங்குது, ஆள் வரல, என்னால் முடியல அப்படிங்கின. உனக்கு அமைப்பு வந்து சின்ன இடத்துல சந்துக்குள்ளே கொஞ்சமாக வச்சு நடத்துகிற வரைக்கும் தான் உனக்கு லாபம் எல்லாமே. அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறப்போ நிறையா ஓடும். ஏன் வரங்க இப்போ நிறைய கடைகள் பாருங்கள், சின்ன கடையாக இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நல்லா ஓடும். ஏன்னா அவங்களுக்கு யோகா அமைப்பு சின்னது தான். இவங்க அதை பிரம்மாண்டப்படுத்துவாங்க, பெருசு பண்ணுவாங்க, ஆல்ட்ரு பண்ணுவாங்க, ஆளை போட்டு பார்க்கலான்னு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க தொழில் ஓடவே ஓடாது. ஏன்னா அமைப்பு சின்னதுன்னு அர்த்தம். அப்போ தான் அவங்களுக்கு அதிக லாபம் கொடுக்கும்னு அர்த்தம். அது அந்த சனி, கேது இணைவெல்லாம் இருந்தால் அப்படி தான் வரும். சின்னதாக இருக்கிற வரைக்கும் போர்டு வைக்காம சந்துக்குள்ளே உன்னை ஃபோன் பண்ணி உன் கடையை தேடி வந்தால் ஓடும். அதுதான் ஓடும். உடனே ஓடுதுன்னு சொல்லி ஆசைப்பட்டு பிரம்மாண்டப்படுத்திடுறது, அது ஓடுறதே இல்லை. அப்போ என்ன பண்ண முடியும்? இப்படி தான் ஆகும். இப்போ கடன், அது எல்லாம் கடன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? கடன் பல லட்சங்கள் ஆயிடுச்சு. நாளைக்கே குறைக்கணும்னா எப்படி குறைக்கிறது? குறைக்க முடியாதுல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்கணும். நான் சொல்லிட்டேன், இடத்த மாற்று, வீட்டை விற்கிறனாப்புல விற்றுரு, உனக்கு விற்கக்கூடிய யோகா அமைப்பு இருக்குது, விற்று கடனை கட்டிட்டு சின்ன லெவலில் ஒன்று வச்சுக்கோ, சின்னதாக வச்சுக்கோ, அது உனக்கு நல்லதை பண்ணும். வீடுங்கிறத விற்றுரு அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி அதை செய்யறதுக்கு முன்னாடி வந்து கேட்டிருந்தா அப்படின்னா நாம் ஒரு வழிகாட்டி இருக்கலாம். என்ன காட்டிக்கலாம்னா, வேண்டாம் தம்பி, இதையே வச்சு நீ இதையே வச்சு பண்ணு, உனக்கு நல்லது நடக்கும், பெருசாக போகாத, அதுதான் உனக்கு நல்லதை பண்ணுன்னு சொல்லியிருந்து வழிகாட்டியிருக்கலாம். அதுதான் உண்மை. நமக்கு அமைப்பு என்னன்னு பார்க்கணும். அதை பார்க்காம எல்லாம் செஞ்சுட்டு அவசரப்பட்டு செஞ்சுட்டு வந்து கேட்குறது, முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கேட்குறது. அதை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டால் உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும், செய்யலாமா வேண்டாமான்னு. இந்த 10ஆம் பாவகம் அப்படிங்கிறது வந்து என்ன நம்ம ஜாதகத்தில் கிரக அமைப்பு இருக்குதோ அது சார்ந்த தொழில்களை செய்யுங்க. ஏன்னா நம்ம வேலை செஞ்சதுக்கும் படித்ததுக்கும் சம்மந்தமே இல்லாத தொழிலாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது அந்த அமைப்பு ஜாதகத்தில் இருக்கும், அது இல்லாமல் வர முடியாது. இப்போ எனக்கு 1, 10 புதன் சம்மந்தப்படுது. நான் நிறைய வேலைகள் இந்த மாதிரி சொன்னேன். 10ஆம் அதிபதி புதனாக இருக்கிறனால எனக்கு இந்த ஜோதிடம்
அப்படிங்கிற ஒரு வேலையை கடைசியாக கொண்டு வந்து கொடுத்துருக்குது, அந்த புதனோட சம்மந்தப்பட்டது. அப்போது நமக்கு அந்த அந்த என்ன அமைப்பு, நமக்கு அந்த அதிபதி யார், அவர் என்ன சார்ந்த தொழில் செஞ்சால் நம்ம ஜெயிக்க முடியும், அது சார்ந்த தொழிலை நீங்கள் செய்யுங்க, ஜெயிக்கலாம். அதுதான் உங்களுக்கு லாபத்தையும் எந்த பிரச்சனையும் எல்லாத்துட்டையும் நான் சொல்கிறது அதான், கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி வாழ பழகினால் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நமக்கு என்ன தசா புத்தி, நமக்கு என்ன கிரக அமைப்பு, நமக்கு என்ன கொடுப்பனை கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வாழ பழகிட்டோம்னா நிம்மதியான வாழ்க்கையும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கைகளையும் வாழலாம். அந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட தொழில்கள், அவங்களுடைய இது, அதை நம்ம கையில் பிடிக்கும்போது நமக்கு வந்து அது பாக்கியமாக மாறிடும். அதனால் ஒருத்தர் கட்டிட்டாங்க, அவன் சொல்கிறான் எல்லாரும் வீடு கட்டிட்டாங்க, நான் அதனால் கட்டினேன். அவங்க கட்டினா கட்டிட்டு போகிறாங்க, உனக்கு ராகு திசை நடக்குது, நீ வாடகை வீட்டில் தான் இருக்கணும், உனக்கே ராகுனா உன் பிள்ளைக்கு ராகு, உன் மனைவிக்கு ராகு நடக்குது. 3 பேர்த்துக்கு ராகு திசை நடக்கும்போது நீங்கள் எப்படி சொந்த வீட்டில் இருக்கலாம்? சொந்த வீட்டில் இருந்தால் உங்களுக்கு எப்படி வளர்ச்சி கிடைக்கும்? கிடைக்கவே கிடைக்காது. அப்போது நீங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கணும். அப்படி சார் நம்மகிட்ட வரணுங்க சார், என்ன நம்மகிட்ட வந்து ஆஃபீஸில் வந்து கேட்கிட்டு சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் சொந்த வீடே உங்களுக்கு கிடையாது, அப்புறம் எப்படி போய் நீங்கள் சொந்த வீடு தான் வேணும் எல்லாரும் கட்டிட்டாங்க, நீ இப்போ நான் வித்தன்னா எனக்கு அவமானமாக இருக்கும். நீ உன்னோட இஷ்டத்துக்கு வாழ பழகுப்பா. நான் சொன்னேன் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும், எல்லாத்துக்காக நாம எப்போ வாழணும்? நிறைய ஒரு 10 மணி நேரம் அவனுக்கு புரிய வச்சு தாட்டி விட்டேன். நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும். அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னா நீ இன்னும் பல கோடி உனக்கு கடன் ஆகும், பரவாயில்லையா, அவனால் கட்ட முடியுமா, அதை யார் சுமக்கிறது அப்படின்னு சொல்லி புரிய வச்சு சொன்னேன். கிரகங்கள் நம்மளை வழி நடத்துகின்றன, என்னையும் கிரகங்கள் தான் வழி நடத்துது. அப்போது என்ன தசாபுத்தி என்ன இது நடக்குதோ நம்ம ஜாதக அமைப்புப்படி அந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி தொழில்கள், அந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சோம்னா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். அதுதான் உண்மை. அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க, உங்களுக்காக நீங்கள் வாழ பழகிக்கிங்க. சரியா? அடுத்து 11ஆம் இடம், நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய லாபங்கள், நம்மளுடைய எல்லா செயல்பாடுகளும் 11ல் தான் இருக்குது. நமக்கு அனைத்து விஷயங்களையும் சந்தோஷங்களையும் கொடுக்கக்கூடிய இடம் 11 அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து 12ஆம் இடம், நம்மளுடைய அயன சயன போகம், நம்மளுடைய மருத்துவமனை செலவுகள், நம்மளுடைய விரயங்கள், நம்மளுடைய தொழில். இப்போ நமக்கு வந்து நமக்கு வந்து 12 நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 1 கெட்டு போனோம் அப்படின்னம்னா நம்ம வெளியூர் போயிடலாம். வெளியூர், வெளிநாடு, இந்த மாதிரி தூரமாக. நம்மளுடைய லக்னாதிபதி 1லேருந்து 4 கட்டத்துக்குள்ளே இருந்தால் அவங்க உள்ளூரில் தான் ஜீவனம் பண்ணுவாங்க, உள்ளூர் வாழ்க்கை. இந்த மாதிரி ஒரு 10, 20, 30 கிலோமீட்டருக்குள்ளே இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே தன்னை நோக்கியே இருக்கும். தன்னுடைய செயல்பாடு தனக்காக, தன்னுடையது அப்படின்னு இருப்பாங்க. இதே வந்து 4 to 8 கட்டத்துக்குள்ளே இருந்தது அப்படின்னா பொதுநலம் இருக்கும், வீட்டுக்காகவும் சுயநலம் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். வெளியும் போய் வெளியே செயல்கள் செய்வாங்க, உள்ளேயும் டக்குன்னு வந்து நம்ம வீட்டு வேலைகளையும் செஞ்சுக்குவாங்க. 8க்கு மேலே 12க்குள்ளே இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஒன்லி பொதுநலம் மட்டும்தான் இருக்கும், வேறு சுயநலமே இருக்காது. பொது நலத்தை மட்டும்தான். இப்போ டக்குன்னு வெளியே போவாங்க, அடுத்தவங்களுக்கு ஏதாவது வேலை செய்ய போவாங்க, அங்கே போனேன் இங்கே போனேன், நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன், அங்கே ஒருத்தர் சொல்லுவாங்க, அப்படியே போனேன் வந்தேன், அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு வீட்டில் சொன்னதை மறந்துடுவாங்க. இந்த மாதிரி ஆளுங்க தான் வீட்டில் சொன்னதை மறந்துட்டு வந்து சண்டை வாங்குற ஆளுங்க. 8 to 12க்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக பொதுநலம் மட்டுமே அவங்க மனசில் இருக்கும். ஐயோ அவங்க சொல்லிட்டாங்க, அதை செஞ்சு கொடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். வீட்டில் சொன்னதெல்லாம் வீட்டை நினைக்கவே மாட்டாங்க. அதுதான் உண்மை. அப்போது நமக்கு நம்மளுடைய தொழில் ஜீவனமான 10, 12 ஆகட்டும், 6, 12 ஆகட்டும், இந்த மாதிரி சம்மந்தப்படும் போது 12 சம்மந்தப்பட்ட தசாபுத்திகள் நடக்கும்போது வெளியே போயிடலாம். நம்ம உள்ளூரை விட்டு, பிறந்த ஊரை விட்டு, அவங்களுடைய வாழ்க்கை முறை ஜீவனம் எல்லாம் வெளியூரில் போய் பிறத்தி ஒரு ஊரில் போய் அமைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும். அந்த தசாபுத்திகள் வந்து அவங்கள நல்லா முன்னேற்றி விட்டுரும். ஐயோ விரையாதிபதி திசை, விரையாதிபதி ஒன்று வந்து நல்லது இருக்கும், ஒன்று வந்து கெட்டது இருக்கும். அதில் வந்து பாசிட்டிவாக கெட்டதை வந்து நம்ம பாசிட்டிவாக மாற்றிட்டோம் அப்படின்னம்னா ஜெயிச்சிடலாம். எல்லா பாவத்துக்குமே நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. நம்ம வந்து கெட்டதாக இருக்கிறத நல்லதாக மாற்றும் போது அந்த 3, 6, 8, 12 பாவங்கள் கொடுக்காத அதிர்ஷ்டங்கள் எதுவுமே இருக்காது. அதை நாம் எடுத்துக்கிற முறையில் தான் இருக்குது. 3 வந்து நடக்கும்போது கேவலம், அவமானம் 3 தான் கொடுக்கும். அதை நாம் புரிஞ்சுக்கணும். 3ஆம் இடம் சம்மந்தப்படும் போது நான் சொல்லுவேன், இடத்த மாற்றிடுங்க, வெளியே போயிருங்க, இங்கே இருந்தால் வேற பக்கம் போய் தங்க வச்சு படிக்க வைங்க பிள்ளைங்கள, இடத்த மாற்றுங்க. இல்லை இல்லைங்க, இது இந்த இடத்த விட்டு மாற முடியாதுங்க, இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு. அப்போ அவமானப்பட்டு தான் ஆகணும். ஒரு மாற்றம் பண்ணிடணும், பண்ணிட்டா ஜெயிச்சிருவாங்க. அது புரியறதில்ல நிறைய பேர்த்துக்கு. ஐயோ இந்த இடத்துட்டு நிறைய பேர்
அந்த வீட்டு மேலே என்னதான் ஒரு பைத்தியமோ தெரியல. ஐயோ, சொந்த வீட்டு விட்டு போக முடியாதுங்க. அதெல்லாம் நீங்கள் வேற ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள். அது ஒரு பொண்ணுன்னா சொல்லிருச்சு, ஏம்மா அது நீங்கள் பாருமா, அந்த உங்கள் வம்சத்துலேயே உங்கள் பங்காளி வகையிலேருந்து உங்கள் வீட்டில் எல்லாருமே சரியாக இருக்க மாட்டாங்கம்மா, இடத்த மாற்றுங்கம்மா, அந்த பூர்வீக இடத்துல இருக்காதீங்கம்மா, நீங்கள் 3-4 தலைமுறை ஆயிட்டீங்க, உன் பையன் ஜாதகத்தில் அந்த 4வது தலைமுறை அந்த பையன் ஜாதகத்தில் அந்த தோஷங்கள் இருக்குது, அவனாவது வெளியே இருந்து ஜெயிக்கணுமா அப்படின்னு சொல்கிறேன். அந்த மேடம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கடைசி வரைக்கும் கேட்டுருச்சு. அந்த வீட்டை மட்டும் மாற்ற முடியாதுங்க மேடம், நீங்கள் வேற ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு 1 மணி நேரம் பேசி இதைத்தான் நம்ம வந்து அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி நம்ம வழிகாட்டுறோம். ஆனால் அவங்க அதை புரிஞ்சுக்கிறதே இல்லை. அந்த புரிஞ்சுக்கிற மைண்ட் செட்டே அவங்களுக்கு இல்லை. நாம் வந்து இவங்க கஷ்டப்படக்கூடாது, இவங்களுக்கு நல்லது செய்யணும், இப்படி பண்ணால் நல்லா இருக்குன்னு நம்ம சொன்னோம்னா அவங்க அதை புரிஞ்சுக்கிறதே இல்லை. தயவு செய்து ஜோதிடர் வந்து மறைமுகமாக தான் உங்ககிட்ட சொல்லுவாங்க, டைரெக்டாக வந்து கெட்ட விஷயங்களை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா குருநாதரோட அறிவுரையே அப்படிதான், உங்கள் வாயிலிருந்து கெட்டது வரக்கூடாது, அது வந்து நடந்துரும். அதனால நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்கிறது வந்து மறைமுகம். எனக்கு சொல்லிக் கொடுத்த என்னோட குருநாதர் அப்படி தான் சொல்லிக் கொடுத்தாரு, நெகட்டிவாக சொல்லாதமா, பாசிட்டிவாக சொல்லு, நீ அப்படி சொல்ல வேண்டிய விஷயத்த மறைமுகமாக சொல்லு, அப்படி சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னார். அப்போது நம்ம வந்து அவங்களுக்கு பிரச்சனை சொல்லலை, நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னோம்னா, இந்த மாதிரி இந்த ஆல்டர் பண்ணுனா நல்லா தான் இருக்கும், இப்படி இதை மாற்றிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம அவங்களுக்கு வழிகாட்டுறோம். அது வந்து அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம சொந்த விட்டு போக சொல்கிறாங்க, நமக்கு வந்து அப்படி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. இதனால் இவங்க வீட்டை விட்டு யாரை போக சொன்ன, இதில் இது ஒரு பேர் வேற ஆயிடுச்சு எனக்கு, இவங்க யாரை போக சொன்னாலும் வெளியே போக சொல்லிடுறாங்க, திருமணத்தை கொண்டு கொடுத்தா திருமணம் பொருத்தமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க அப்படின்னு என் பேர் வந்து கொஞ்சம் ரிப்பேராக தான் இருக்குது. என் திருமண பொருத்தம் தான் எனக்கு ஏகப்பட்டது வரும், என்னன்னு தெரியல, ஏகப்பட்டது எனக்கு திருமண பொருத்தம் தான் வருது. எனக்கு 7ஆம் அதிபதியோட தசை தான் நடக்குது. அப்போது பொருத்தங்களுக்கு தான் ஏகப்பட்ட பேர் வருவாங்க. அப்போ கொடுக்கும்போது நான் நிறைய கழிச்சு விட்டுட்டு 1-2 தான் ஓகே பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த அம்மாட்ட கொண்டு போனால் எதையுமே சொல்கிறதில்ல, பொருத்தம் இருந்தால் கூட ஓகே பண்ணுறதில்ல, இதுகிட்ட கொண்டு போனால் வேண்டான்னு தான் சொல்லும் அப்படின்னு பேரே வச்சுட்டாங்க எனக்கு எங்கள் ஏரியாவில். நான் நல்லா இருந்தால் நான் ஏன் சேர்த்த வேண்டாம்னு சொல்கிறேன், நான் நல்லா இருக்கிறத கொடுக்குறேனே, நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்களே, நல்லா இருக்கிற பொருத்தங்கள் போட்டு கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் ஏற்றுக்கிறது இல்லை, அது நான் ஒன்றுமே பண்ண முடியாது. நல்லா இருந்தால் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் எந்த ஒரு ஜோதிடருமே நினைப்பாங்க. அந்த ஜாதகங்கள் கொடுத்தா பெண்கள் பிள்ளைங்கள் வந்து பின்னாடி வரைக்கும் நான் பார்ப்பேன், குடும்பத்தில் எப்படி இருப்பாங்க, சொத்து சுகங்கள் அவங்களுக்கு எப்படி கிடைக்கும், 7ஆம் இடம் கலஸ்திரம் எப்படி இருக்கும், 8ஆம் இடம் ஆயுள் 2 பேருக்கு நல்லா இருக்குதா, 12ஆம் இடம் அவங்க சுகங்களை அனுபவிப்பாங்களாம், குழந்தை பிறக்கிறப்ப எப்படி இருப்பாங்க, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவா எப்படி இருப்பாங்க, கணவன் மனைவியாக எப்படி இருப்பாங்க, தொழில் அவங்க 2 பேர்த்துக்கு எப்படி இருக்கும், இப்படின்னு தான் நம்ம வந்து பார்த்து பலன் சொல்கிறேன். நான் வந்து சொல்லிடுவேன், பொருத்தம் போட்டு 1/2 மணி நேரம் ஆகும், கொடுங்க நான் போட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லி தான் சொல்லிடுவேன். 12 கொண்டு வந்து 10-12 கொண்டு வந்து கொடுத்துட்டு மூஞ்சியே பார்த்துட்டு இருப்பாங்க, நீ பார்க்க வேண்டாம் வெளியே கிளம்புங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி வந்து நம்ம அவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சொல்கிறோம். ஆனால் அவங்க வந்து அதை புரிஞ்சிக்காம இருக்கிறதுலையே கஷ்டமான விஷயம் பொருத்தம் பார்க்குறது தான். தயவு செய்து எல்லோரும் இதை புரிஞ்சுக்குங்க. ஜாதகமெல்லாம் ஈஸியாக சொல்லிடலாம், அதை வந்து இப்படி பண்ணுவீங்க, அதை பண்ணுவீங்க, எதை பண்ணிடுவீங்கன்னு ஈஸியாக சொல்லலாம். ஆனால் பொருத்தம் பார்க்குறது 2 பேர்த்தோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும், எந்த குறையும் வரக்கூடாதுன்னு தான் பார்க்குறோம். என் குருநாதரே சொல்லியிருக்கார், நீ உனக்கு திருமண பொருத்தம் பார்க்க முடியாதா தெரியாதா, போர்டு வச்சிரு, பார்ப்பதிலேன்னு வச்சிரு. ஏன் அப்படின்னா அடுத்தவங்களோட வாழ்க்கையை கெடுக்காத அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. பார்க்க தெரிஞ்சால் மட்டும் பாரு, இல்லைன்னா போர்டு வச்சிரு, எனக்கு திருமண பொருத்தம் பார்ப்பதில்லை அப்படின்னு போர்டு வச்சிருன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போது அவ்வளவு சிரமமான ஒரு நேரம், புரிஞ்சுக்குங்க, அவ்வளோ கஷ்டமானது திருமண பொருத்தம் பார்க்குறது. 2 பேர்த்துக்கும் சரியா இருக்கா, 2ஆம் இடம் நல்லா இருக்கா, 7ஆம் இடம் நல்லா இருக்கா, குரு சுக்கிரன் நல்லா இருக்காங்களா, செவ்வாய் சுக்கிரன் நல்லா இருக்காங்களா, புதன் 2 பேர் அவங்க அந்யோன்யம் புதன் 2 பேர் நல்லா இருக்காங்களா, சனி பகவான் தொழில் ரீதியாக அவங்க நல்லா இருப்பாங்களா, குரு குழந்தை கிடைக்குமா. நேற்று கூட இந்த ஒரு ஜாதகம் டக்குனு குருனோடனே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அந்த பொண்ணு மகர லக்னம், கும்ப லக்னம், குரு கேது. அந்த பையன் வந்து மீன லக்னம், குரு கேது வந்து கடகத்தில் 5ஆம் இடத்துல குரு கேது. இந்த பிள்ளைக்கு வந்து லக்னத்திலேயே குரு கேது. இப்போ குரு 2 பேரும் 6-8 இருக்காங்க கேதுவோட சேர்ந்து. அப்போது கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லை. பொருத்தம் எல்லாம் 8 பொருத்தம் இருக்குது, பண்ணி வச்சுருக்காங்க, எல்லாம் ஓகே. அங்கே குழந்தை இணைவு இல்லை. அந்த பையனுக்கு ராகு அச்சுக்கு வெளியே குரு, தனித்த வெளியே குருன்னா கேது ஒட்டி தான், ஆனால் வெளியே வந்துருச்சு. அப்போ அந்த 5ஆம் இடத்துல குரு குழந்தை அப்படிங்கிறதுக்கு அவன் வந்து ஏங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் அமைப்பு இருக்குது. அந்த பிள்ளைக்கு கும்பலக்கணத்துக்கு 5 கூடைய புதன் நீசம், 5 கூடைய புதன் மீனத்தில் நீசம். அப்போ அந்த குழந்தைக்காக அந்த குழந்தை ஏங்கியே ஆகணும், அங்கே புதன் சம்மந்தப்படுது. தத்து குழந்தை
இந்த மாதிரி நம்ம டெஸ்ட் டியூப் பேபி இப்படி தான் போகணும், வேற வழியே இல்லை. 5 வருஷம் குழந்தை இல்லை, ஒரு தடவையாவது கரு உருவாச்சாமா இல்லை. குரு 2 6 8 வந்துருச்சா, திருமண பொருத்தம் பார்க்கும்போது நம்ம அதை தான் சொல்கிறோம். குரு 2 பேர்த்தோட குரு 6 8 வரக்கூடாது, பொருளாதாரம் பாதிக்கும், குழந்தையும் பாதிக்கும். இவ்வளோ விஷயம் நம்ம போடுறோம். 10 ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு நம்ம முகத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம போட்டு எழுதி பண்ணி, நான் எழுதி தான் சொல்லுவேன், கம்ப்யூட்டர்லாம் இன்னும் போடுறதில்ல, எழுதி தான் பார்த்து சொல்கிறேன். அப்போ அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அது ஏதாவது ஒரு இடத்துல தப்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அந்த கவனத்தை முழுசாக அதில் வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுறோம். அதனால் அனைவரும் நம்மளுக்கு என்ன கொடுப்பனை என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ பழகுங்க. எல்லாரும் எல்லா வளங்களும் பெற்று சிறப்போடு இருக்கணும்னு என்னோட குருநாதரோட ஆசையோட என்னோட குலதெய்வத்தையும் வேண்டிக்கிறேன். என்னோட பேர் வந்து அம்மன் ராசுதா. என்னோட மொபைல் நம்பர் வந்து 9361200773. இந்த நம்பரில் ஜோதிடம் சம்பந்தமான அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களையும் ஜாதகங்களையும் கொடுத்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வாய்ப்பளித்த பிரபஞ்சத்துக்கும் என்னோட குருநாதருக்கும் நன்றியையும் பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன பேச மைக்க கொடுத்தோம்னா அதான் வருது. அற்புதமாக பேசிய சுதா மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொன்னாடை போற்ற பிரபா மேடம், கோகிலவாணி மேடம் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.